ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஈக்வலன்ட் ரேஷியோ வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். 4th கொஸ்டின், 3rd கொஸ்டின், 2nd கொஸ்டின் ஃப்ரம் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் ஈக்வலன்ட் ரேஷியோஸ் இதான் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒமார் ஹேஸ் அ நியூ டெபிட் கார்டு. ஹி earns 1800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் $300. ஸோ நான் எழுத பாருங்க ஸ்டேட்மெண்ட். 1800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் $300. ஸோ $300 ஸ்பெண்ட் பண்ணா he gets 1800 reward points. So எத்தனை டாலர் ஸ்பெண்ட் பண்ணா this rate if Omar earned 600 reward points, how much money did he spend? So அவன் 600 பாயிண்ட் தான் earn பண்ணியிருக்கான். ஸோ கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ 600 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணான்னு கேட்குறாங்க. எவ்வளோ டாலர் ஸ்பெண்ட் பண்ணணும், இதான் கொஸ்டின் மார்க். ஸோ இதான் கேள்வி. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 1800 பாயிண்ட்ஸ்க்கு $300, 600 பாயிண்ட்ஸ் தான் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? ஒன் டிவைடட் பை 3, பேசிக்கா 1/3 ஆஃப் த ஒரிஜினல் அமௌண்ட் இதான். இதை டிவைட் பை 3 பண்ணா இதையும் டிவைட் பை 3 பண்ணும். ஏன்னா இது ரெண்டு ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் தான். 1800 பாயிண்ட்ஸ்க்கு $300, 600 பாயிண்ட்ஸ்க்கு எவ்வளோ டாலர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை டிவைட் பை 1800 டிவைட் பை 3னா 600 வரும். $300 டிவைட் பை 3னா $100 வரும். ஸோ ஃபார் $100 he would have earned 600 points. 600 points. பேசிக் ஐடியா இதுதான். ஸோ $100 ஸ்பெண்ட் பண்ணா 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். $300 ஸ்பெண்ட் பண்ணா 1800 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். $300 ஸ்பெண்ட் பண்ணா இன்டூ 3 டைம்ஸ் 1800 பாயிண்ட்ஸ். 1800 பாயிண்ட்ஸ். இதான் பேசிக் ஐடியா. இது வந்து ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெரியும். இது பேசிக்கா டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு சாப்டர் இருக்கு, ஃபியூச்சர்ல படிப்பீங்க. அது இப்போ இன்னும் நல்லா புரியும். பேசிக் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ பேசிக்கா 1800 பாயிண்ட்ஸ்க்கு $300, 600 பாயிண்ட்ஸ் எவ்வளோ? 1/3 ஆஃப் த ஒரிஜினல் அமௌண்ட். ஸோ டிவைட் பை 3, இதையும் டிவைட் பை 3 போட்டால் உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Bob can eat 12 chicken wings in 3 minutes. She eats the chicken wings at a constant rate. ஸோ இது ரொம்ப முக்கியமான வேர்டு, கான்ஸ்டன்ட் ரேட். How many chicken wings can Bob eat in 12 minutes? இதான் கேட்டது. ஸோ 12 சிக்கன் வேற கலர் எடுத்துக்கிறேன். ஸோ 3 நிமிஷத்துல 12 சிக்கன் நீங்க சாப்பிடலாம். ஸோ 3 minutes she can eat 12 wings. 12 wings. 12 wings. 1 மினிட்ல எவ்வளவு சாப்பிடலாம்? யூனிட்டரி மெத்தட்னு சொல்லுவாங்க இது. ஒன்ஸ் 1 மினிட்ல எவ்வளவு சாப்பிடலாம் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஸோ 12 மினிட்ஸ் இன்டூ 12 போட்டா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 1 மினிட்ல எவ்வளவு சாப்பிடுவோம்னா 12 by 3 வீக்ஸ். 12 by 3. பேசிக்கா இதை டிவைட் பை 3 பண்ணும். டிவைட் பை 3. சாரி, டிவைட் பை 3. ஆமா, டிவைட் பை 3 தான் கரெக்டா. டிவைட் பை 3, இதையும் டிவைட் பை 3 பண்ணா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 1 மினிட்ல 12 by 3 விங்ஸ், which is nothing but 4 wings. ஸோ ஒரு நிமிஷத்துல 4 விங்ஸ் சாப்பிட முடியுது அவ்வளோல. இப்போ 12 நிமிஷத்துல எவ்வளவு விங்ஸ் சாப்பிடுவா? ஸோ 12 மினிட்ஸ்ல she can eat 12 into 4 wings, which is nothing but 48. 12 2s are 24, 12 into 4, 48 wings. So 48 wings. இதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் $100. இது எழுதலன்னு நினைக்கிறேன். $100. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 48 wings. 48 chicken wings. 48 chicken wings. தேர்ட் கொஸ்டின் போனா. According to Greg, perfect cherry pies have a ratio of 240 cherries to 3 pies. Okay. Equivalent ratio என்னன்னா 240 cherries இருந்தா 3 பை பண்ணுவோம். 240 செரின்னு வைக்கிறேன். இட்ஸ் ஈக்குவலன்ட் டு 3 pies. 3 pies பண்றதுக்கு உங்களுக்கு 240 செரிஸ் தேவைப்படுது. ஸோ 15 பை பண்ணணும்னா எவ்வளவு தேவை? ஸோ 15 பை பண்ணணும்னா எவ்வளவு தேவைன்னு கேட்டுருக்கோம். 15 பை பண்ணணும்னா பேசிக்கா இது இன்டூ 5 பண்ணணும். 5 டைம்ஸ் அதிகமாக தேவைப்படுது செரிஸ். ஸோ 240 இன்டூ 5 டைம்ஸ் செரிஸ் தேவைப்படும். 240 இன்டூ 5 தான் ஆன்சர். இது கால்குலேட் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிடும் ஆன்சர். ஸோ 240 இன்டூ 5 எப்படி போடலாம்? 5 எப்படி எழுதலாம்? 240 இன்டூ 10 டிவைட் பை 2 எழுதலாமா? 5 10 by 2 எழுதலாம். பேசிக்கா 10 by 2 எழுதுனா இதை இப்படி அடிச்சிடலாம். 240 divided by 2 வந்து 120. ஸோ 120 to 10 எவ்வளோ? 1200. ஸோ 1200 செரிஸ் இருந்தா நீங்க 15 பை பண்ணிடலாம். அதான் பேசிக் ஐடியா. ஸோ யூ நீட் 1200 செரிஸ் டு மேக் 15 pies. ஸோ ஆன்சர் வந்து 1200. 1200 செரிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Amara needs 90 kilograms of meat to feed her 4 pet dragons each day. Each pet dragon eats the same amount of meat. Okay. இப்போ 90 kilograms of meat வந்து 4 டிராகன் ஃபீட் பண்ண தேவைப்படுது. 90 kgs of meat. It's required to feed 4 dragons. 4 டிராகனுக்கு தேவைப்படுது. 4 dragons. இப்போ பேசிக்கா என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many kilograms of meat does Amara need to feed 2 pet dragons each day? ஸோ 2 டிராகனுக்கு ஃபீட் பண்ண எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 டிராகனுக்கு எவ்வளவு தேவைப்படும்? நீங்களே யோசிக்கலாம். 2 டிராகனுக்கு எவ்வளவு தேவைப்படும்? 2 டிராகன்ஸ்க்கு
இது வந்து பேசிக்கா ஹாஃப் குறைச்சிட்டானா டிவைட் பை 2 போட்டிருக்கீங்க. ஸோ 4 டிராகன்ஸ்க்கு 90 kilograms-னா 2 டிராகன்ஸ்க்கு 45 kilograms தான் தேவைப்படுது. அப்படியே half of the original amount. 45 kilograms of meat தான் தேவைப்படும். 90 kilograms of meat is required for 4 dragons. 2 dragonsக்கு எவ்வளவு தேவைப்படுது? 45 kilograms of meat. பேசிக்கா இது divided by 2 பண்ணி half பண்ணிக்கலாம். Into half is nothing but divided by 2. So answer வந்து 45 kilograms. Answer is 45 kilograms. Last question. Lucia is making invisibility potions. Each potion requires the following ingredients. 2 eyes of newt. Newtனா இதான் ஒரு பல்லி. ஸோ 2 பல்லி கண்ணு தேவைப்படும்னு கேட்டிருக்கான். 5 carrots, 3 liters of rainwater. How many carrots would Lucia mix with 16 eyes of newt in the potions? Okay. பேசிக்கா இங்க என்ன ஐடியானா 2 eyes of newt, 5 carrots, 3 liters. ஸோ 16 ஐ இருந்துச்சுன்னா எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ பேசிக்கா இது 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. பேசிக்கா இன்டூ 8 பண்ணா எல்லாமே இன்டூ 8 ஆயிரும். இதுவும் இன்டூ 8 பண்ணணும், இதுவும் இன்டூ 8 பண்ணணும் பேசிக்கா. இப்போ போர்ஷனே 8 டைம்ஸ் அதிகமாயிரும். ஸோ 2 ஐஸ்க்கு பதிலா 16 ஐஸ் கொடுத்துருக்கான். ஸோ இன்டூ 8 தான் பண்ணணும். ஸோ 16 ஐஸ் தேவைப்படுது. 8 5 40 கேரட்ஸ், 40 கேரட்ஸ். அப்புறம் 3 இன்டூ 8 வந்து 188, 2 ஹெச் 16, 3 ஹெச் 24 லிட்டர்ஸ். 24 லிட்டர்ஸ். ஸோ how many கேரட்ஸ் தான் கேட்டிருக்கான். லிட்டர்ஸ் தேவையில்ல. ஸோ 40 கேரட் தேவைப்படுது. ஸோ பேசிக்கா 8 டைம்ஸ் த ஒரிஜினல் போர்ஷன். ஸோ டு மேக் 8 make 8 times the original portion. Make 8 times the original portion. Original இப்படி எழுதிக்கிறேன். Original ORIG எழுதிக்கிறேன். Original portion. You need 40 carrots. 40 carrots. இதான் ஐடியா. 40 carrots. பேசிக்கா எல்லாமே 8ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். 2 ஐஸ்க்கு மேல 16 ஐஸ் கொடுத்துருக்கான். அப்ப எல்லாமே 8ஆல மல்டிப்ளை பண்ணா கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். கரெக்டான ஈக்குவலன்ட் ரேஷியோல இருக்கும் அப்பதான். ஸோ 16 ஐஸ் 40 கேரட்ஸ் 24 லிட்டர்ஸும் 2 ஐஸ் 5 கேரட்ஸ் 3 லிட்டர்ஸும் ஒரே ப்ரொபோர்ஷன் தான். ஸோ அந்த ஐடியா தெரிஞ்சுக்கிட்டா போகும். அடுத்த வீடியோவில் நம்ம 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், 8th கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.